மூன் நைட் எபிசோட் 2 பிரேக் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கிரேசியாக போயிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் தனக்குள்ள மார்க்ன்ற ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறத கண்டுபிடிப்பாரு. ஆனால் உண்மையாக சொல்ல மார்க்குள்ளே தான் ஸ்டீவன் இருக்காப்ல. ஸ்டீவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவன் மார்க்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சண்டை போட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் மாதிரி தான் அது போயிட்டு இருக்கும். ஸோ போன எபிசோட்லையும் சரி, இந்த எபிசோட்லையும் சரி, மூன் நைட்டை லாஸ்ட்டாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ரெண்டு ஃபைட்டும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். லைக் ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து போன எபிசோட் லாஸ்ட் ஃபைட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஐ மீன் அந்த ஃபைட்டை காட்டவே மாட்டாங்க. இந்த ஃபைட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் ஒரு ரன்னிங் சேசிங்கில் போய் கடைசியாக ஒரே ஷாட்டில் முடிஞ்சிடும். ஆனால் நல்லா தாங்க இருக்கும். ஸோ இந்த எபிசோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாத்ரூமில் நடந்த அந்த சண்டை அந்த சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாக்கல் கத்துற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்டில் பயந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டர் நம்ம ஸ்டீவன் எந்திரிச்சு ஓடி வராப்பில் எந்திரிச்சு தொப்புன்னு விழுந்துறாப்பில். ஏன்டா தூக்கத்தில் கயிறு கட்டியாரா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் காலை தடுக்கி அந்த இடத்துல விழுந்துட்டு இருக்காரு. போன எபிசோடில் அதே மாதிரி தான் கீழே விழுது தவடாலாம் சைடு வாங்கியிருக்கோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒன் சைடாக மூஞ்சி கீழே விழுறாப்புல. அப்புறம் கண்ணாடியில் போய் பார்த்து உள்ள இருக்கியாடா, எவனாவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைலண்டாக தான் இருக்காரு. மேபி மார்க் வாண்டடாக தான் வெளியே வராமல் இருக்காரு போல இருக்கு. பட் ஸ்டீவன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மார்க் என்னென்னலாம் பண்ணுறாரு அதுக்குள்ளே மூக்க நுழைக்க ஆரம்பிக்கிறாப்ல. போன நைட் பார்த்தீங்கன்னா அவர் பாத்ரூமையாக அடிச்சு நொறுக்கி இருந்திருக்காப்ல. இதை போய் தான் பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் அவங்க வெளியே இந்த செக்யூரிட்டி கேமரா பார்க்கறதுக்காக சிசிடிவிலாம் பார்க்கறதுக்காக கேட்குறாரு. அந்த கேமராவில் இவர் மட்டும் தான் தெரியுறாரு, அந்த ஜாக்கல் தெரிய மாட்டேங்குது. ஸோ நைட் ஒரு ஜாக்கல் நாய் துரத்திட்டு வந்திருக்கோம்ல, அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கே தெரியல, இவர் மட்டும் தான் தெரியுறாரு. அண்ட் அந்த கேமராவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்குமே வந்து முகத்தை காட்டி ஒரு மாதிரி முறைக்கிறாப்ல. அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்டீவன் வந்து எப்படியும் இந்த ஷோவை பார்ப்பான், சாரி ஷோன்ற மாதிரிங்க, ஸ்டீவன் வந்து எப்படி இந்த கேமராவை பார்ப்பான், அதனால அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் டேரெக்டாக வந்து கேமராவை பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து போகிறாப்புல. அப்போ மார்க் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து நைட்டு காலில் கயிறு கட்டி உட்காந்து படுத்துட்டு கரெக்டாக அந்த மண்ணை போட்டு டேப் போட்டிட்டு வந்துட்டு இருக்காப்புல. டெய்லி இந்த வேலையை மெனக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அங்கிருந்து அந்த மேனேஜர் ரூமுக்கு போகிறாரு. மேனேஜர் ரூமில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி பாத்ரூமே நொறுக்கிருக்காரு. சும்மா விட்டுருவாங்களா, வழக்கம் போல் ஃபயர் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு வார்த்தையுமே சொல்லுவாப்ல, யூ ஆர் நாட் அலோன், நீ தனியா இல்லை அப்படின்னு. அவரும் அதான் சொல்லுவார், அதான்டா பிரச்சனையே, நான் தனியா இல்லைன்றதாண்டா பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லுவாப்ல. மேபி அந்த மேனேஜர் தனியா இல்லைன்னு சொல்ல வருது பாசிபிளி பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருமே நம்ம ஆமித்தோட அந்த ஒரு நம்ம ஹேரோ காப்ல அவரோட அந்த ஒரு குரூப்பை சேர்ந்த ஆளா பாசிபிள் அந்த மேனேஜருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் யுவர் நாட் அலோன்னு சொல்றாரு போல. அங்கிருந்து டேரக்டா பார்த்தீங்கன்னா இப்போ கிராலியை மீட் பண்ற போலப்ல. ஆக்சுவலி காமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராலி தான் வந்துட்டு இவருக்கு ஒரு ஸ்ட்ரீட் அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் மாதிரி இந்த வேலை பார்ப்பாப்ல, ஒரு இன்ஃபார்மர் மாதிரி. அவர்கிட்ட பேசிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாவி எடுத்து ஒவ்வொரு வால்ட்டா தெரிய அடையாரு. அப்படி அந்த வால்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு அவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரோட அந்த வால்ட்டுக்கு கூட்டிட்டு போறாப்ல, நம்பர் 43. ஸோ அந்த வால்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு QR கோடு இருக்குல்ல, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா காமிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேர்வொல்ஃப் பை நைட்டோட காமிக், வேர்வொல்ஃப் பை நைட் இஷ்யூ 33 அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 32ல் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக மூன் நைட் அப்பியர் ஆயிருப்பாப்ல. போன எபிசோடில் ஒரு QR கோடு வந்திருக்கும், அது வேர்வொல்ஃப் பை நைட் 32, அதில் தான் நம்ம மூன் நைட் அப்பியர் ஆயிருப்பாரு. இது 33. QR கோட் ஸ்டில் வேலை செய்தான்னு தெரில, கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆக போகுது. நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கலங்க, வேணா பார்த்தேன்னா அடுத்த எபிசோடில் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்கெராபையுமே எடுக்கிறாரு. ஸோ ஸ்கெராப் பார்த்தீங்கன்னா காம்பஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது, ஆமித்தோட கல்லறை இருக்கிற இடத்துக்கு அது வழிகாட்டுது. மார்க்கும் ஸ்டீவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீ அமைதியாக அந்த கண்ட்ரோலில் விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி தெரில. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு கான்ஷியோட ஃபெஸ்ட்டு, அவருக்கு நான் வேலை செய்கிறேன், நாங்களாம் பலவீனமாக இருக்கிறவங்களை தாக்குறவங்கள நம்ம பழி வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட் நீங்கள் நம்ம கோஸ்ட் ரைடர் கூடவே கனெக்ட் பண்ணிக்கலாங்க. கோஸ்ட் ரைடரே வருதான். கோஸ்ட் ரைடர் ஆக்சுவலி ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், நம்ம மூன் நைட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ். அப்போ நம்ம பேட்மேன் அவர் தான் வெஞ்சன்ஸே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பொருள் எடுத்து செக் பண்ணுவார்ல, அதில் பாஸ்போர்ட்டில் நோட் பண்ணி பாருங்களேன், டேட் ஆஃப் பர்த் வந்து 9th March 1987 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி அந்த ஆக்டர் ஆஸ்கர் ஐசக்கோட ஒரிஜினல் பர்த்டேவே March 9 தாங்க, March 9, 1979. அண்ட் ஒரு பாஸ்போர்ட் எடுத்த டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 2018 பிளிப்பான டைமா பிளிப்பானதுக்கு அப்புறமானு தெரில, டிசம்பர்னா பாசிபிளி அப்புறமா தான் இருக்கணும், போஸ்ட் பிளிப்க்கு அப்புறம் தான் இவர் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம இவர் மூன் நைட்டுமே பிளிப்பில் சர்வைவ் ஆயிருக்காரு. பட் இந்த சீரிஸ் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக MCU கனெக்ட் எங்கேயுமே இருக்காது, அதை நான் போக சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக அங்கேருந்து நம்ம மார்க்கு கண்ட்ரோல் எடுக்க விடாமல் அவர் அங்கேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகலாம் சொல்லி பார்க்குறாரு. எஸ்கேப் ஆகிட்டு உள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போகும்போது குறுக்க பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஷியோ வந்துடுறாப்புல. கான்ஷியோ எப்படி இது கூட மாட்டான்னு நமக்கு தெரியும். அதனால் கான்ஷியோ பார்த்தீங்கன்னா அவரை துரத்தி வந்து அவர் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த இடம் ஒரு பேய்ப்போட எஃபெக்டை கொடுக்குங்க. டக்குன்னு வந்து மூஞ்சியை காட்டி பிசாஸ் மாதிரி வந்து பயன்படுத்துறியாடா அப்படின்ற மாதிரி கான்ஷியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டீவனை பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருப்பான். ஸ்டீவன் உள்ளேருந்து நேராக வெளியே ஓடி வந்து கரெக்டாக லேலாவோட அந்த ஒரு வண்டிக்கு முன்னாடி விழுவார்.
ஏன்னா நீ தலையுறதுக்கு ஏன் வண்டியோட கிடைச்சது அப்படின்னு அவங்க சொல்லலை. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இது நம்ம புருஷன் மார்க் அப்படின்னு. ஆனால் இப்போ மார்க்கோட ரூபத்தில் இருக்கிறது ஸ்டீவன். அவங்க 2 பேருமே வண்டியில் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. லேலாவை பார்த்தீங்கன்னா மார்க்கை ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனை வருஷமாக ஒன்றா இருந்தாங்க, எதுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேலா மார்க்குக்காக தேடிட்டு இருக்காப்ல. அங்கே நம்ம ஸ்டீவன் லேலாவோட இடுப்பு பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. மார்க் நினச்சிருப்பாரு பேதில் போவான், அதையும் பொண்டாட்டியில் ஏன் பொண்டாட்டி இடுப்பு பிடிக்கிற அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அங்கேருந்து டேரெக்டாக இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த எக்ஸிபிஷன் போன கிளிப்ஸு அப்புறம் இந்த கவிதைகள் எல்லாமே நம்ம ஸ்டீவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்ல. அவர் நிறைய இந்த புக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. அது ஆக்சுவலி லேலாக்குமே தெரிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே வகை டேஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் கிட்ட லேலா ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டீவன் தான் மார்க்குள்ளே இருக்காங்க அப்படின்றது நம்ம லேலாக்கு தெரியாது. பாசிபிளி மார்க்குக்கு ஒரு வேலை இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கிறதே நம்ம லேலாக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் அவங்க தெரியாத மாதிரியே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்கெராபியுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு அதனால நம்ம பணம்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம், என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே 2 டிடெக்டிவ்ஸ் ஆர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. உள்ளே வந்து அவங்க சர்ச் பண்ணி பைக்குள்ள கன் இருக்கிறத பார்த்துட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக தான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சின்ன பிரமிடை ஒரு பேப்பர் வெயிட் எடுத்து காட்டி இது என்ன பொருள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அங்கேயே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, இவங்கலாம் வந்துட்டு ஆத்தர் ஹேரோ அனுப்புகிற ஆள் தான் அப்படின்னு. ஏன்னா ஆத்தர் ஹேரோ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பான். ஸோ அது என்ன பொருள் இவங்களுக்கு தெரியல, அதனால தான் என்னென்னத்தையோ தூக்கி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறதா நினச்சி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டீவனுமே கம்முன்னு வந்துகிட்டு இருக்காப்ல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலை செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எகிப்துக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற 4 ஆர்கியாலஜிஸ்ட்டை கொண்ட மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இவரை ஹையர் பண்ணிட்டு போனவன் தான் காசுக்காக வந்துட்டு மற்றவங்களை கொண்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட மார்க் ஸ்பெக்டருமே கொண்டுருவான். பட் மார்க் ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரமிடுக்குள்ளே போய் அங்கே தான் கான்ஷியோ வந்துட்டு மார்க் ஸ்பெக்டர் உயிர் கொடுத்து 3 நைட்டாக மாற்றுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன் நிக் பெப்பின் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். நிக் பெப்பின்ன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மார்லோட ஒன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பேர். அவரையுமே இங்கே போட்டிருந்திருக்காங்க. அண்ட் மேலே 1975 இயர் போட்டிருக்குல்ல, 1975 நம்ம மூன் நைட் இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம். கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி ஆக போகுது இந்த வருஷம். அவங்க மார்க்கோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டே போகும்போது அவங்க அப்போ தான் தெரிய வருது அவங்களுமே இந்த ஹேரோட அந்த ஒரு கல்ட்டு சேர்ந்தவங்க அப்படின்னு. அவங்க கையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த முதல தராசோட அந்த ஒரு டேட்டூ இருக்கும். அதை வச்சுட்டு மார்க் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் கூடவே பேசிகிட்டு இருப்பாப்ல. ஐ மீன் ஸ்டீவன் மார்க் கூட ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஆத்தர் பார்த்தீங்கன்னா ரேடியோ மூலமாக ஒட்டு கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. உனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு புரிஞ்சிச்சுப்பா, கான்ஷியஸ் தானே உன்னை அப்படிலாம் பண்ண வைக்கிறான், வா உனக்கு நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாப்புல. அவருக்கு தனக்குன்னு ஒரு கல்ட்டு இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா அவர் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அங்கே இருக்கிற எல்லாரு கூடயுமே பேசுவார். ஆன் தி வேலை மேண்டரின் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே தான் உள்ளே கூட்டி போய் வச்சு லென்டில் சூப் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி சூப் சாப்பிடும்போது அவர் சொல்லுவார் ஆக்சுவலி கான்ஷியோ வந்துட்டு ரொம்ப லேட்டாக தண்டனை கொடுக்குறான், ஆனால் ஆமித் வந்துட்டு தண்டனையை ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணுவார். ஒருத்தன் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு நாம கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவார். பட் ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவார். தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டோம் அப்படின்னா அப்போ அவன் அப்பாவின்னு தானே அர்த்தம், ஒரு அப்பாவியை கொள்றது எப்படி சரியாகும் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாப்ல. அண்ட் அவர் குழந்தைங்களை பற்றியும் பேசுவார். லைக் 30 வயசில் ஒருத்தன் செய்ய போகிற தப்புக்கு இப்போ அவன் குழந்தையா இருக்கும்போதே அவனுக்கு கொள்றதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். கான்ஷியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொள்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு கொள்றதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போ தப்பு நடக்கும்போது தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே அவனை தண்டிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் அதுவும் கொஞ்சம் நியாயன்ற மாதிரி தான் தெரியும். இது ஒரு டிபேட்டபிள் டாபிக் மாதிரி தான் தெரியும். 2 பேருமே இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெராபை கேட்கும்போது என்கிட்ட ஸ்கெராப் இல்லைன்னு அவர் மென்ஷன் பண்ணுவார். அப்போ தான் லேலா ஸ்கெராபோட வந்துடுவா. லேலா தான் சூட்டை சமன் பண்ணு அப்படின்வா. என்ன சூட்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த சூட்டை பற்றி நம்ம ஸ்டீவனுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. பட் சடன்லி பார்த்தீங்கன்னா ஹேரோ வந்துட்டு அந்த ஒரு போர்ட்டல் மூலமாக அந்த ஜாக்கில் எகைன் சமன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நரக மாதிரி தான். அது ஃபுல்லாகவே பர்ப்ளிஷ் கலரில் இருக்கும். இதே மாதிரி தான் போன ஸ்பைடர் நோவே ஹோம் படத்தில் கூட எடுத்துக்கோங்களேன். லாஸ்ட்டில் நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் கூட என்ன பண்ணுவார், அவரும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவார். ஐ மீன் மேஜிக் ஸ்பெல்ல போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். அந்த போர்ட்டலுமே வயலட் கலர் பர்பிள் கலரில் தான் இருக்கும். இங்கேயுமே இது பர்பிள் கலரில் தான் இருக்குது. இவங்க தப்பிச்சு ஓடினாலும் அந்த ஜாக்கல் விடுற மாதிரி தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலேருந்து அந்த ஜாக்கல் ஸ்டீவனை கீழே தள்ளி விடும்போது சூட்டை சமன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்டக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் மிஸ்டர் நைட்டாக மாறிட்டாப்ல. மிஸ்டர் நைட்ன்றதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் இன்னொரு ஐடென்டி தான். நம்ம மார்க் ஸ்பெக்டர் மூன் நைட்டாக மாறுறாரு, ஸ்டீவன் கிராண்ட் மிஸ்டர் நைட்டாக மாறுறாரு. மிஸ்டர் நைட் காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டிடெக்டிவ் மாதிரி தான் காட்டிருப்பாப்ல. டிடெக்டிவ் வகையில் ஈடுபட்டு இருப்பாப்ல. லைக் பேட்மேனுக்கு ஒரு டிடெக்டிவ் ஃபேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவாக இருக்கிற மாதிரி தான் மிஸ்டர் நைட்டை காட்டியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அப்படி காட்டல. இது ஜஸ்ட் நம்ம ஸ்டீவனோட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அங்கே கான்ஷியோ கோயிலில் செரிமோனியல் ட்ரெஸ் இது வந்துட்டு சைக்கோ கர்னல் சாண்டர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கர்னல் சாண்டர்ஸ் இந்த KFC தாத்தா பார்த்துருப்பீங்களா, KFCயோட ஃபவுண்டர், அவரோட பேர் தான்.
அவருமே இந்த மாதிரி கோட் சூட் போட்டிருப்பாரு, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அவர் கையில் பார்த்தீங்கன்னா 2 பில்லி கிளப் வச்சிருக்க மாதிரியுமே காட்டுவாங்க. டேர்டெவில் வெப்பன் மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸ் ஆர் பில்லி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்டெவிலுமே இதே மாதிரி தான் 2 கையில் கம்பு வச்சிருப்பாரு. நம்ம மிஸ்டர் ரைட் பார்த்தீங்கன்னா டெட்பூல் மாஸ்க் போட்ட ஒரு டேர்டெவில் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா மாஸ்க் பார்க்கும்போது லிட்டில் பிட் டெட்பூலோட ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்கல் ஸ்டீவனை போட்டு புரட்டி எடுக்கும், குறுக்க லைலா வந்து அவளையும் போட்டு தூக்கி அடிக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டீவனுக்கு ஆக்சுவலி சண்டையெல்லாம் போட தெரியாது. சண்டை போட தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளை லைக் அ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். முகமது அலியா மைக் டைசனா சரி தெரில, யாரோ சொன்னாங்க, யாரோ சொன்ன டைலாக்கை இவங்க இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பான். பட் ஸ்டில் ஸ்டீவனுக்கு சண்டை போட தெரியாது. ஸோ சண்டை போட தெரியாதனால மார்க் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிடுவாப்பில், ஒழுங்காக என்ன கண்ட்ரோல் எடுக்க விடு, அப்போ தான் நம்மளால் உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை விடுறேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவாப்பில். அந்த இடத்துல அந்த பஸ்ஸை நோட் பண்ணி பாருங்களேன். பஸ்ஸில் ஆக்சுவலி GRC அப்படின்னு போட்டிருக்கோம், குளோபல் ரீப்ரசன்டேஷன் கவுன்சில். ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் பார்த்துருப்பீங்க. ஸோ GRCயை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மொத்த சீரீஸ்லேயே MCU ரெஃபரன்ஸ்னால் பாசிபிளி அது இந்த இடத்துல தான். அண்ட் அந்த பஸ்ஸோட நம்பர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே WBN 32 அப்படின்னு போட்டிருக்கோம். வேர்வல்ஃப் பை நைட் இஷ்யூவோட 32. அதில் தான் மூன் நைட் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆயிருப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். இதுலேயுமே நம்ம மூன் நைட் கிட்டத்தட்ட வேர்வல்ஃப் மாதிரி இருக்கிற அந்த ஜாக்கல் கூட தானே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அது கூட சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவர் துரத்திட்டு அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக கொண்டு போகல. அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் ஒரு கம்பியில் ஒரே சொருகு சும்மா ஒரு குத்திட்டு ஸ்டைலாக நிற்பார் பாருங்க. ஷார்ட்டே பயங்கரமாக இருக்கும். அண்ட் அவர் எகைன் மாறும்போது இப்போ ஒரு மார்க் ஸ்பெக்டராக தான் இருக்காரு. ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அடைஞ்சிட்டாரு. அண்ட் ஸ்கெரபுமே தொலைச்சிட்டாங்க. ஸ்கெரப் அந்த இடத்துல நம்ம ஆத்தர் ஹேரோ கையில் மாட்டிக்கிச்சு. இப்போதைக்கு ஸ்டீவன் ஆக்சுவலி உள்ள இருந்துட்டு இருக்காப்ல. மார்க் ஆக்சுவலி அவரை டேக் கண்ட்ரோல் பண்ண விடலை. ஸ்டீவன் என்ன முயற்சி பண்ணாலும் மார்க் பார்த்தீங்கன்னா அவர் டேக் கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன்றாப்ல. அண்ட் அவங்க 2 பேத்துக்குமே அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம கான்ஷியஸ் சொல்லுவாப்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த இன்னொருத்தன் வந்துட்டு இதுக்குள்ள இன்டர்வியூ ஆக மாட்டான்னு சொன்னியே, இனி அவன் இன்டர்வியூ ஆக மாட்டான், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சப்போஸ் நீ இன்னும் விட்டு போய் நான் இன்னொரு அவதாரை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது யாராக வேணா இருக்கலாம், உனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட கான்ஷியோ அந்த இடத்துல மிரட்டுற மாதிரி தான் பேசுவான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஷியூக்கு நம்ம மார்க் ஸ்பெக்டர் பொண்டாட்டி நம்ம லைலா மேலே ரொம்ப நாளாக ஒரு நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நம்ம மார்க் ஸ்பெக்டருக்கு பதிலாக லேலா வந்துட்டு அவனோட அவதாரம் எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் இந்த இடத்துல சொன்னேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிரான்சிஷனு டேரெக்டாக இங்கேருந்து எகிப்துக்கு போகுது. எகிப்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே பயந்துக்கிட்டு நம்ம ஸ்டீவன் இருக்காப்புல, வெளியே மாசாக மார்க் ஸ்பெக்டர் உட்காந்துருக்காப்புல. இப்போ அடுத்த கதை பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து கண்டினியூ ஆக போகுது. இந்த சீரீஸை டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இது இந்த எகிப்சியன் தீமில் தான் அதிகமாக போயிட்டுருக்கோம். கான்ஷோ ஒரு எகிப்தியன் கடவுள், ஆமித்தும் ஒரு எகிப்தியன் கடவுள். எகிப்சியன் மித்தாலஜியை ஃபாலோ பண்ணி தான் அது போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம நார்ஸ் மித்தாலஜிலேருந்து தோரை பார்த்துருப்போம். க்ரீக்லேருந்து நம்ம சியூஸை கூட இதுக்கப்புறம் வந்து இதில் தான் பார்த்துருக்கோம், தோர் 11th Thunder. இங்கே தான் நம்ம கான்ஷூ இந்த மாதிரி கடவுள்களை பற்றி பார்க்குறோம். ஆக்சுவலி பேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒரு கடவுள் மாதிரி தான். பேஸ்டோட அவத்தார் தான் பிளாக் பேந்தர் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் நம்ம கான்ஷோட அவத்தார் நம்ம மூன் நைட் மாதிரி, பாஸ்டோட அவத்தார் பாசிபிளி அதை பிளாக் பேந்தராக இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.